ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா. அம்மாவுக்கு கோதுமை ரவா, எங்களுக்கு சாம்பார் அண்டு தோசை. இன்றைக்கி இதான் இன்றைக்கி டின்னர். இன்றைக்கி சாப்பிட்டுட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் பேட்ச்சு. நான் அப்படியே ஒரு ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் எப்படி ஃபாலோ பண்ணுறது, நான் எப்படி டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறேன் அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரெஷராக இருக்கவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் டெஸ்ட்டு பேட்ச் பற்றி ஒரு டெஸ்ட்டை பற்றி எப்படி அட்டன் பண்ணுறது எல்லாமே சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? வாங்க இப்போ பார்ப்போம். அதாவது ஒரு டெஸ்ட்டுனால் நம்ம படிக்கிறத விட படிச்சுட்டே இருக்கலாம். ஏன் டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட்டை அட்டன் பண்ண மாட்டோம், நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியும். போன டெஸ்ட் பேட்ச் நம்ம அட்டன் பண்ணுறப்ப இதோட வேல்யூவே தெரிஞ்சிச்சு. படிச்சுட்டே இருக்கலாம், படிச்சுட்டே இருந்தால் அது மெமரி, அது மறந்து போயிடும். ஒரு வாரத்தில் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணால் மட்டும் அது ஞாபகத்திலே வரும் நமக்கு. அப்படி இருக்கப்போ அப்போ டெஸ்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ குரூப் 2A போன வாட்டி எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணல. ஏதோ ஓரளவு அப்படியே கவர் பண்ணிவிட்டு போனது. ஆனால் எனக்கு அங்கே கை கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. ஏன்னா நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த 3 மணி நேரம் உட்காந்து மெனக்கெட்டு நம்ம எழுதுவோம். வீட்டிலே உட்காந்து எழுதுவோம். அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஒரே இடத்துல ஒரு 3 மணி நேரம் உட்காந்து எழுதுறது அங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம எழுத முடியும். ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதிட்டுருப்பாங்க, நம்மளால் உட்காந்து எழுத முடியும். என்ன இருந்தாலும் டக்குன்னு அதை முடிச்சுட்டு அந்த ஒரு இடத்துக்கு நம்ம மாறிடுவோம், கரெக்டாக வந்துடுவோம். ஆனால் வீட்டில் அந்த மாதிரி இருக்க முடியாது தான். ஏன்னா நமக்கு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதை உட்காந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃப்ரெஷராக இருக்கேன் சிஸ்டர், நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல சிஸ்டர், எங்கே சிஸ்டர் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, ஒரு வாரம் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அது சம்மந்தமாக நிறைய டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. அந்த அந்த சிலபஸ்க்குள்ளே நம்ம அந்த சிலபஸ் கொடுக்குற சிலபஸ் நம்ம முடிக்க முடியாதுன்னா நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கிங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே இந்த சிலபஸ் நான் கவர் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கொடுக்குற சிலபஸ் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஒரு ப்ரெஷராக இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறோம். ஒரு தமிழ் மட்டும் ஒரு இயல்னால் உங்களால் முடிச்சு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். பட் இப்படி நாங்கள் அட்டன் பண்ணிக்க டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு அழகு ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும் ஒரு கவர் ஆகும். அதுக்கப்புறம் திருக்குறளில் பொறையுடைமை, ஊக்கமுடைமை, அப்புறம் ஒழுக்கமுடைமை, இந்த 3 கவர் ஆகும். அப்புறம் மேக்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் மட்டும். அண்டு ஜிஎஸில் சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் வரைக்கும். அப்புறம் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 4 யூனிட், அதாவது இந்திய அரசியலமைப்புன்னு இந்திய அரசியலமைப்போட ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் அமைப்புகள், அதோட முகவுரை பற்றி வரும், அரசமைப்பு முக்கிய கோடுகள், அப்புறம் ஒன்றிய மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இந்த ஒரு பாட்டு ஃபுல்லாகவே படிக்கணும். இது ஃபுல்லாகவே படிச்சுட்டு நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நான் அட்டன் பண்ணேன். எனக்கே கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் தான். ஏன்னா சீக்கிரம் நிறைய பேர் படிச்சிருக்கவங்க டக்குன்னு இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு அட்டன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. படிக்காதவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த சிலபஸ்லாம் படித்து நம்ம அட்டன் பண்ணணும். ஏன்னா தானே டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம படிச்சிருக்கணும், அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் முடிக்கலையா, இல்லாட்டினா அதை பற்றியே ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டால் அந்த டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணணும். நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம கை கொடுக்கும். ஏன்னா நமக்கு சில புக்கில் இல்லாத கண்டென்ட் நம்ம புக்கில் படிச்சிருப்போம். சில நமக்கு கண்டென்ட் அதாவது சில கொஸ்டின் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு கவர் பண்ணுறது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதாவது அவுட் ஆஃப் சோர்ஸாக இருக்கும். அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் அவுட் ஆஃப் சோர்ஸாக அப்போக்கு எக்ஸாமில் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். எப்படி வேணால் டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன்லேயும் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஆன்லைன் நிறைய பேர் டெஸ்ட் போட்டுட்ருக்காங்க. அதுவும் நல்லது தான், அதுவும் நல்லது. அதை விட ஓஎம்ஆர் ஷீட்டும் ஷேட் பண்ணுறது இன்னும் நல்லது. ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் வரணும். ஓஎம்ஆர் ஷீட் வந்து இப்போ ஓஎம்ஆர் ஷீட்லேயே நமக்கு வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அது வந்து 2 மார்க் வந்து நமக்கு மைனஸ் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வரக்கூடாது. அதுக்காக தான் வந்து ஷேடு ஒழுங்காக பண்ணணும். அதுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு ரொம்ப ரொம்ப அதுக்கு தான் டெஸ்ட்டு வந்து ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ப்ராக்டிஸ் ஒன்று வேணும். 3 மணி நேரத்தில் உட்காந்து நம்ம எழுதுகிறோன்னா அதுக்கு வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். வீட்டிலேயே உட்காந்து நம்ம பண்ணணும். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எழுதி முடிக்கணும் மெயினாக. அது ஒன்று. இதுதான் நான் எழுதின வந்து டெஸ்ட்டு. ஸோ பாருங்கள், மிஸ்டேக் இருக்குது, மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது. இதுக்காக தான் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணுமே சொல்கிறது. அப்போ எந்தெந்த மிஸ்டேக் தப்பான கொஸ்டின்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்குவோம். அது எக்ஸாம் டே அன்றைக்கி ரிவிஷன் விட்டுட்டு போவோம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் எவ்வளோ மிஸ்டேக்கு, மேக்ஸில் எவ்வளோ மிஸ்டேக்கு, ஜிஎஸ்சில் எவ்வளோ மிஸ்டேக்கு அப்படின்னு தனித்தனியாக எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் எதில் வீக்னஸ்ன்னு தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னோடய ஒப்பீனியன். ஸோ தேங்க்யூ.